கொடுக்கிறேன்னா, ஆனா 28 மாசம் கொடுக்கல. எவ்வளவு மாசம்? 28 மாசம். குப்புசாமி என்ன வந்தாருன்னா நீங்க கேளுங்க, 28,000 ரூபாய் பாக்கி இருக்குது. அதை செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு தான் கை சின்ன தூக்கிட்டு வரணும் முதல்ல. சரிதானுங்களா? 28 மாசம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போராடுறாங்க. நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி போராடின பிறகு 1000 ரூபாய் கொடுக்குற, ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, தகுதியுடைய மகளிருக்கு கொடுக்கிறேன்னா சொன்னாங்களா? அது என்னையா தகுதின்னு கேட்ட ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தா. தகுதி சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, கட்டின புருஷன் இருக்கக்கூடாது, பெத்த குழந்தைங்க இருக்கக்கூடாது, 3 வேளை சோறு இருக்கக்கூடாது, ராத்திரியான வெளியே வரக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தான். ஏன் எல்லாமே இருக்குதையான்னு சொன்னாலும் அப்படியும் யாருக்கு 1000 கொடுக்கல. இது எல்லாம் பார்த்த பிறகுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னும் 2 மாசம் தேர்தல் முடிஞ்சோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருது. வந்த உடனேயே மே மாசம் ரிசல்ட் வருது. ஜூன் மாச தொடக்கத்தில் இருந்து அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஜூன் மாச தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும், அரசு வழங்கும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மாசம் 2000 ரூபாய். எப்பிருந்து? ஜூன் மாசம் தொடங்கி அதிமுக ஆட்சி வந்திருது. நம்முடைய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நின்று அவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த தொகையை வாங்கி கொடுப்பார். ஸ்டாலின் பண்ண மாதிரி தகுதியில் இருக்கிறார். இந்த சாலையோர கடைகள் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இவர்கள் வாங்கி இருக்கிற வங்கி கடன் முழுமையா ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கார். அதே போல ஏற்கனவே 21,000 கோடி விவசாய கடனை ரத்து செய்த அனைத்து இந்திய அண்ணா அதிமுக கிடைச்சதுங்களா? மொத்தமே 30 நாள் தான், 30 நாள் 20 நாள் தான் கொடுத்தா, அதுக்கும் சம்பளம் வந்து சேரல. உண்மையா இல்லைங்களா? ஐயா கைதட்டுறாரு பாருங்க, உண்மை சத்தியம். ஆனா அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு, அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனேயே 100 நாள் வேலை 150 நாள் வேலையாக மாற்றப்படும். 150 நாளுக்கும் சரியான சம்பளம் கொடுக்கப்படும். இது இப்ப இது போல எல்லா தரப்பினருக்கும் அதிமுக ஆட்சி வந்த உடனேயே மிகச் சிறப்பான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஒரு பெரிய பேரறிவிப்பு கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சொல்லணும். நம்ம கிட்ட இப்ப ஸ்டாலின் அரசாங்கம் வரி போட்டு பணத்தை பூரா உறிஞ்சிக்கிறான். குடிக்கிற தண்ணியிலிருந்து, கரண்ட் பில்ல இருந்து, வீட்டு வரியிலிருந்து எல்லாத்துக்கும் வரி போட்டு உறிஞ்சிட்டான். அந்த எடப்பாடியார் பார்த்தாரு, இப்படி ஸ்டாலின் உறிஞ்சி வச்சிருக்கிற பணத்தை மீண்டும் மக்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். எப்படி மக்களுக்கு கொடுக்கிறது? அந்த எடப்பாடியார் இப்ப அறிவிச்சிருக்கிறார். அதிமுகவின் ஆட்சி அமைஞ்சொன்னு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. ஜூன் மாதத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற பேரறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இப்ப அதிமுக சொன்ன உடனே தான் இப்ப என்ன பண்றான்? அவருக்கு உப்பு கொடுப்பானான்னு கேளுங்க. 8,000 ரூபாய் கொடுக்கறது அப்புறம் ஒரு பாக்கெட் உப்பு கிடைக்குமான்னு கேளுங்க. ஏமாத்துறான். அந்த காகிதம் எதிர்த்தும் ஆகாத காகிதம். இப்ப அதை எவனாச்சும் கொடுத்துட்டு வந்தான்னா நீங்க சட்டை பிடிச்சிருங்க. என்ன தேர்தல் ஆணையம் சொல்லிட்டான், இது போலி கூப்பன், இதை மக்களிடம் விநியோகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். எதுக்காக கொண்டு வர்ற புரியுதுங்களாமா? தேர்தல் வந்துருச்சு, நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை செய்யலாம். போலியா கொண்டு கூப்பன் கொடுக்கிறது. தொடக்கத்திலிருந்து ரெட்டலை நம்ம ஓட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கணும். 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் 70% ஓட்ட போல் பண்ணிடணும். சரிதானுங்களா? நம்ம வெற்றிப்படுத்தப்பட்டோம். அன்பான தாய்மார்களுக்கு நான் மாத்திக்கிட்டு ஏமாந்து போட்டு விட்டுறாதீங்க. நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். 23ஆம் தேதி நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வந்து மிக பெருவாரியான டெக்னிக் வச்சிருந்தான் திமுக காரன். நீங்க ஓட்டு போடுறீங்க இல்லையா? ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பொட்டிய வண்டியில ஏத்துவான் பாருங்க. இந்த வண்டியில ஏத்துற வரைக்கும் ஏறி இருக்கும். ஒட்டி வண்டியில ஏறிடுச்சுன்னா போலீஸ்கார் வேறுன்னு ஆயிரும். நீங்க சிரிக்கிறீங்க, நான் சத்தியம் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு